இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் அப்படின்ற லாங்குவேஜில் லிஸ்ட்டுன்ற டாப்பிக்கை ஃபுல் எக்ஸ்பிளைனாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டுனா என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சி++, ஜாவா இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா அரே அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பைத்தானில் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இருக்குது. லிஸ்ட்டுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் ஐட்டம் ஸ்டோர் இன் ஒன் வேரியபிள். அதாவது ஒரே ஒரு வேரியபிளில் எத்தனை வேல்யூஸ்னாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது எந்த டேட்டா டைப் ஆனாலும் இருக்கலாம். மிக்சடு டேட்டா டைப், இன்டிஜர், ஃப்ளோட், டபுள், இந்த மாதிரி எந்த டேட்டா டைப் ஆனாலும் இருக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. என்ன எக்ஸாம்பிள் இருக்குது? நம்பர்ஸ் ஈக்குவல் டு 10, 20, 30, 40 அப்படின்னு சொல்லி 4 வேல்யூஸும் ஒரே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து லிஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லிஸ்ட்டை வந்து நம்ம எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் மெனி வேல்யூஸ் ஒன் வேரியபிளில் யூஸ் பண்ணுறோம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம் ஈஸியாக வந்து. இது போக லிஸ்ட்டுக்கு நிறையா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுபோக ஸ்டோரியை டிஃப்ரெண்ட் டேட்டா டைப், எல்லா டேட்டா டைப்பையும் கூட நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மிக்சடு அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே லிஸ்ட்டில் 10 அப்படின்றது இன்டிஜர், ஹலோ அப்படின்றது நான் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆயிரும். 3.5 அப்படின்றது ஃப்ளோட். அப்போ ஒரு வேரியபிள்குள்ளே லிஸ்ட்டுன்ற வேரியபிள்குள்ளே நான் 3 விதமான டேட்டா டைப் வந்து ஃபாலோ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து லிஸ்ட்டுக்கு ப்ராக்கெட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து லிஸ்ட்டோட கான்செப்ட்டு. ஓகேவா? இந்த அரே ப்ராக்கெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலே அது வந்து லிஸ்ட்டு தான். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட்டுக்கு எப்படி சின்டாக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லிஸ்ட்டு நேம் அப்படின்றது ஒரு வேரியபிள் நேம், என்ன நேம்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஈக்குவல் டு item 1, item 2, item 3. அது ஸ்ட்ரிங்காக கொடுக்கலாம், ஃப்ளோட்டாக கொடுக்கலாம், இன்டிஜராக கொடுக்கலாம், இல்லை மூணுமே கலந்து கொடுக்கலாம். எப்படினாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் லிஸ்ட்டில் வந்து எடுத்துக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ ஃப்ரூட்ஸ் அப்படின்றது தான் ஒரு வேரியபிள். அந்த வேரியபிள் ஈக்குவல் டு ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி 3 வேல்யூ வந்து நான் கொடுக்குறேன். இது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ படி எடுத்துக்கும். இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் அப்படின்றது 0 இண்டெக்ஸ், பனானா அப்படின்றது 1வது இண்டெக்ஸ், 2வது இண்டெக்ஸ் அப்படின்றது ஆரஞ்சு. இப்போ எனக்கு ஃப்ரூட் ஈக்குவல் டு அந்த லிஸ்ட்டு ப்ராக்கெட் கொடுத்து 0 அப்படின்றத கொடுத்து அந்த லிஸ்ட்டு ப்ராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 0 இண்டெக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் அப்படின்றத எனக்கு காட்டும். இப்போ அதே இதையே நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரூட்குள்ளே ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி 3 இருக்குது, 3 வேல்யூஸ் இருக்குது. இதை நான் எப்படி பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட்டு ஃப்ரூட் 1வது இண்டெக்ஸை நான் கொடுத்துருக்கேன். அரே லிஸ்ட்டில் 1வது இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ 1வது இண்டெக்ஸ் என்னது? 0 இண்டெக்ஸ் ஆப்பிள். 1வது இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பனானா. அப்போ இதோட ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னா பனானா. செக் பண்ணிங்கன்னா பனானா அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட்டு வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. நெகட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டெல்லாம் கிடையாது. இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது நார்மல் லிஸ்ட்டு. அதே இது நெகட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இருந்து வரும் ரிவர்ஸில். இப்போ ஆரஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது -1, பனானான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா -2, ஆப்பிள்னு எடுத்துக்கிட்டோம்னா -3. இப்போ அதே இது பிரிண்ட்டில் ஃப்ரூட் -1 அப்படின்னு கொடுத்தோன்னா ஆரஞ்சு பிரிண்ட் ஆகும். ஃப்ரூட்டில் -2 கொடுத்தோம் அப்படின்னா பனானா அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நெகட்டிவ் இண்டெக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சு, நார்மல் இண்டெக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட்டு மெத்தடு. லிஸ்ட்டில் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது தான். அதாவது இந்த இன்செட்டு, அப்டேட்டு, டெலீட்டு இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தோம்ல, அதே கான்செப்டை தான் இப்போ டீப்பாக பார்க்க போகிறோம்.
இதில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்ன ஃபங்க்ஷன்ஸ்? அப்பேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அப்பேண்டுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இதை ஆட் பண்ணும். அதாவது ஃப்ரூட் அப்பேண்ட் கிரேப் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் அப்படின்ற வேரியபிள்குள்ளே எதை ஆட் பண்ணோம்? கிரேப் அப்படின்றத ஆட் பண்ணோம். வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஒரே ஒரு நிமிஷம். அப்போ ஃப்ரூட்குள்ளே என்னென்னலாம் இருக்கும்? ஆப்பிள், பனானா, ஆரஞ்ச், கிரேப் அப்படின்றது ஆட் ஆகும். ஓகேவா? இதோட அவுட்புட்டை நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன். மொத்தமாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரூட்ஸ் அப்பேண்ட் அப்படின்னா ஒரு ஐட்டம் ஆட் ஆகும், கிரேப் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு வந்து இன்செட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக எந்த இண்டெக்ஸில் ஒரு இது வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது அப்பேண்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு போய் ஆட் ஆகும். அதாவது ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கடுத்தது கிரேப் அப்படின்ற ஆன்சர்ஸ் வரும். இதே இது இன்செட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இண்டெக்ஸில் அந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகணுமோ அதை காட்டிடும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ், எனக்கு 1வது இண்டெக்ஸில் மேங்கோ வேணும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் டாட் இண்டெக்ஸ் எந்த பொசிஷனில் வேணும்? 1வது இண்டெக்ஸில் வேணும். என்ன வேணும்? மேங்கோ வேணும். அப்போ ஆப்பிள், மேங்கோ, பனானா, கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அடுத்தது ரிமூவ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ரிமூவ் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்பெசிஃபையாக எதை ரிமூவ் பண்ணணுமோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ், ஃப்ரூட் டாட் ரிமூவ் அப்படின்னு கொடுத்துட்டு எதை ரிமூவ் பண்ண போகிறேன்? அந்த ஸ்ட்ரிங்கை நான் கொடுத்துடணும். பனானானா பனானா அப்படின்னு கொடுத்துட்டேன்னா பனானா வந்து ரிமூவ் ஆயிரும். அடுத்தது பாப் அப்படின்னு சொல்லி இருக்குது. பாப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ரிமூவ் பண்ணோம். இப்போ ஃப்ரூட்ஸ் டாட் பாப் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் வேல்யூவை கொடுக்குறேன். இண்டெக்ஸ் வேல்யூவில் 2வது பொசிஷனில் என்ன இருக்கோ அதை எனக்கு மட்டும் டெலீட் பண்ணோம். அடுத்தது சார்ட். சார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அல்பபெட் லெட்டரில் வரும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ், ஆப்பிள் இருந்துச்சுன்னா ஆப்பிள், அடுத்து பனானா, அந்த மாதிரி வந்து ஏபிசி லெட்டரில் சார்ட் பண்ணி வர்றது தான் நம்பர்ஸ் டாட் சார்ட் அப்படின்றது. ஓகேவா? இப்போ ஒன்றுமே கிடையாது, ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ரிவர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்பர்ஸ் டாட் ரிவர்ஸ் ஒரு வேரியபிள் கொடுத்து அதை ரிவர்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பருன்ற வேரியபிளில் என்ன இருக்கோ அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி காட்டும். அடுத்தது எக்ஸ்டெண்ட். இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமாக தர்றேன். அந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம இதை டீப்பாக பார்க்கலாம். ஓகேவா? எக்ஸ்டெண்ட்னா என்ன, ரிவர்ஸ்னால் என்ன, ஷார்ட்னா என்ன, பாப்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமாக கொண்டு வர்றேன். அடுத்தது வந்து லிஸ்ட்டு ஸ்லைசிங். ஸ்லைசிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ளே நான் 5 வேல்யூஸை வந்து கொடுக்குறேன். இது எப்படி பேஸ் பண்ணும்? 0 இண்டெக்ஸ்லேருந்து எடுத்துக்கும். 10க்கு வந்து 0, 20க்கு வந்து 1, 30க்கு வந்து 2, 40க்கு வந்து 3, 50க்கு வந்து 4ன்னு எடுத்துக்கும். அடுத்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பிரிண்ட்டு நம்பர்ஸ் அரே ப்ராக்கெட் கொடுத்துட்டு 1:4. அப்போ 1ல் எந்த இது இருக்குது? 20 அப்படின்ற வேல்யூ இருக்குது. அப்போ 20லேருந்து பிரிண்ட் ஆகு. 4னா எது? இண்டெக்ஸ் வேல்யூ 2, 3, 4. 4ன்றது என்னது? 50 வருது. அப்போ அந்த இஸ்ட்டுன்றது எங்கே முடிஞ்சிருக்கு? 4க்கு முன்னாடி முடிஞ்சிருக்கு. அப்போ 4க்கு முன்னாடி என்ன வேல்யூ? 40, தேர்ட் இண்டெக்ஸு. அப்போ 1வது இண்டெக்ஸில் இருந்து தேர்ட் இண்டெக்ஸ் வரை எனக்கு ஆன்சர் கொடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுதான் வந்து ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது அப்டேட் லிஸ்ட்டு வேல்யூ. நம்பர் 1ன்ற பொசிஷனில் 200 அப்டேட் பண்ணு அப்படின்னு கொடுத்தோம்னாலும் அது அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து யூஸிங் ஃபார் லூப்பு. ஃபார் லூப்லையும் நம்ம லிஸ்ட்டை வந்து கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம டீப்பாக வந்து நான் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் வைஸாக கொண்டு வரேன். ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம், ஒயில் லூப் யூஸ் பண்ணி லிஸ்ட்டு கொண்டு வரலாம், லென்த்து செக் பண்ணலாம். லென்த்து ஃபங்க்ஷன்ஸ், ஒரு வேரியபிள் இருக்குது அப்படின்னா அதில் LEN அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தேன்னா லென்த்து வந்து செக் ஆகும். அடுத்தது
லிஸ்ட்டு வித் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸு, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எல்லா டேட்டா டைப்பும் இதில் வந்திருக்கு பாருங்கள். MIX அப்படின்ற ஒரு வேரியபிளில் 10ன்றது இன்டீஜர், ஹாய்ன்றது ஸ்ட்ரிங்கு, 4.6ன்றது ஃப்ளோட்டு, ட்ரூன்றது பூலியன். அப்போ 4 விதமான டேட்டா டைப்பு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நெஸ்டட் லிஸ்ட்டு. நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் இருக்கும், அதுதான் வந்து நெஸ்டட் லிஸ்ட்டு. லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் இருக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு லிஸ்ட்டு ப்ராக்கெட் கொடுத்துட்டேன், அதுக்குள்ளே 1 2 3 அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன லிஸ்ட் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு லிஸ்ட் இருக்குது, 4 5 6 அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் லிஸ்ட்டை முடிக்கிறேன். அப்போ லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டு இருக்கிறது, மேட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு வேல்யூ இருக்குது 1 2 3, அடுத்து 4 5 6 அப்படின்னு சொல்லி. இதுதான் வந்து நெஸ்டட் லிஸ்ட்டு. அடுத்து காப்பி லிஸ்ட்டு. ஒரு வேரியபிளில் இருக்கிறத இன்னொரு இதில் காப்பி பண்ணணும் அப்படின்னா நம்ம காப்பி அப்படின்றது நார்மலாக வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு புது ஃபுல் எக்ஸாம்பிள்ஸாக நான் கொடுக்குறேன், இதை பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ஒரு ஃபுல் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கு? ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், பனானா, ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வேல்யூ வந்து எப்படி பேஸ் பண்ணுது? இண்டெக்ஸ் வேல்யூ படி பேஸ் பண்ணுது. அப்போ ஆப்பிள், பனானா, ஆரஞ்ச் அப்படின்றது எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது? ஃப்ரூட்டுன்ற ஒரு லிஸ்ட்டு வேரியபிள்குள்ளே இருக்குது. இது 0 இண்டெக்ஸில் ஆப்பிள் வரும், பனானான்றது 1வது இண்டெக்ஸ், ஆரஞ்சுன்றது 2வது இண்டெக்ஸு. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க? பிரிண்ட்டு ஒரிஜினல் லிஸ்ட்டு, ஃப்ரூட்ஸை வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃப்ரூட்ஸுன்ற வேரியபிள்குள்ளே என்னென்னலாம் இருக்கா? ஆப்பிள் இருக்குது, பனானா இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. அப்போ அந்த 3மே வந்து பிரிண்ட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஃப்ரூட் 1 அதை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. இண்டெக்ஸ் ஃப்ரூட் 1 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1வது இண்டெக்ஸில் என்ன இருக்குது? பனானா இருக்குது. ஏன் அப்படின்னா ஆப்பிள் அப்படின்றது 0, பனானான்றது 1. அப்போ ஃப்ரூட்ஸ் லிஸ்ட் ஆஃப் 1 அப்படிங்கும்போது பனானா அப்படின்ற ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்தது நெகட்டிவ் இண்டெக்ஸ். நெகட்டிவ் இண்டெக்ஸ்னால் என்னது? அப்படியே ரிவர்ஸில் எடுத்துக்கணும்னு சொன்னேன். -1 நெகட்டிவ் இண்டெக்ஸ், ஃப்ரூட்டில் -1 லிஸ்ட்டு வேரியபிள் -1. -1 என்னது? ஆரஞ்சு. அப்போ ஆரஞ்சுன்றது -1, பனானான்றது -2, ஆப்பிள்ன்றது -3. அப்போ இதில் நெகட்டிவ் என்னது? ஆரஞ்சு தான். சாரி, -1ன்றது ஆரஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ -1ன்றது ஆரஞ்சு அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அடுத்தது ஃப்ரூட்டில் அப்பேண்ட் அப்படின்றதில் கிரேப் அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும். அப்போ ஃப்ரூட்டில் ஆல்ரெடி என்னென்ன வேல்யூஸ் இருக்குது? ஆப்பிள் இருக்குது, பனானா இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. இப்போ அப்பேண்ட் அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு இது வந்து ஆட் ஆகும். அப்போ ஆன்சர்ஸ் என்ன கிடைக்கும்? ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு, கிரேப் அப்படின்னு சொல்லி ஆஃப்டர் அப்பேண்ட் ஃப்ரூட்ஸில் வந்து ஆன்சர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா 1வது இண்டெக்ஸில் மேங்கோ வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆல்ரெடி 1வது இண்டெக்ஸில் என்ன இருக்குது? பனானான் இருக்குது. அப்போ அந்த 1வது இண்டெக்ஸு 2வது இண்டெக்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். இப்போ இன்செட்டில் ஃப்ரூட்ஸ் டாட் இன்செட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து 1வது இண்டெக்ஸில் என்ன வரணுன்றதையும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆப்பிள், மேங்கோ, பனானா, ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்தது ஃப்ரூட்ஸ் டாட் ரிமூவ் அப்படின்னா எதை ரிமூவ் அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ஸ்பெசிஃபையாக எதை ரிமூவ் பண்ண போகிறேன் அதுதான் வந்து ரிமூவ் ஃபங்க்ஷன்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் நான் பனானான்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன இருக்கும்? ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸ் டாட் பாப் 2 இண்டெக்ஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி டெலீட் பண்ணுறதுக்கு தான் பாப் அப்படின்றது. அப்போ 2வது இண்டெக்ஸில் என்ன இருக்குது? ஆல்ரெடி ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்சு. அப்போ ஆரஞ்சுன்றது ரிமூவ் ஆயிரும். ஓகேவா? அடுத்தது அப்டேட் லிஸ்ட்டு ஐட்டம், அதில் ஃப்ரூட்ஸ் அப்படின்றதில் 0 இண்டெக்ஸ் அப்படின்றதில் பைனாப்பிளை ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 0 இண்டெக்ஸுகளை இப்போ என்ன இருக்குது? ஆப்பிள் இருக்குது, அதுக்கு பதிலாக என்ன வரும்? பைனாப்பிள் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். பைனாப்பிள், மேங்கோ, ஆரஞ்சு அப்படின்றது பிரிண்ட் ஆகும்.
அடுத்தது லென்த்து செக் பண்ண போகிறோம். லென்த்துக்கு என்னது, பிரிண்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டு எல்இஎன் அப்படின்றது தான் லென்த் ஃபங்க்ஷன்ஸு. அப்போ எல்இஎன்னு கொடுத்துட்டு நம்ம என்ன வேரியபிள் யூஸ் பண்ணுறோமோ அந்த வேரியபிளை கொடுத்தோம் அப்படின்னா அதோட லென்த்து வந்து கால்குலேட் பண்ணி சொல்லிடும். அடுத்தது ஸ்லைசிங் அப்படின்றதுக்கு நம்ம மேலே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நம்பர்ஸ் அப்படின்றதுல 5 வேல்யூஸ் இருக்குது. எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 1வது இண்டெக்ஸ். அப்போ 1வது இண்டெக்ஸ் என்னது 20. எதில் முடிக்கணும், 4th இண்டெக்ஸு. 4th இண்டெக்ஸுக்கு முன்னாடி வர முடிக்கணும். முன்னாடினா 3rd இண்டெக்ஸ் வர. அப்போ ஆன்சர் என்ன, 20, 30, 40 அப்படின்றது தான் ஆன்சர்ஸ். அடுத்தது ஷார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா வரிசையாக காட்டும். நம்பர் NUM நம்மன்ற வேரியபிள்குள்ளே 4132 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூஸ் இருக்குது. அந்த வேல்யூஸை ஷார்ட் பண்ண போகிறேன். அப்படி ஷார்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 2 3 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்தது டாட் ரிவர்ஸ் அப்படின்னா இருக்கிற நம்பரை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, 2 3 1 4 அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது எக்ஸ்டாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரே லிஸ்ட்டாக கொடுக்கும். அப்போ அதாவது 1 2 3 4 அப்படின்னு சொல்லி ஒரே லிஸ்ட்டாக கொடுக்கும். அடுத்தது லூப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ்குள்ளே என்னென்னலாம் இருக்கோ அதை ஒவ்வொன்றா கொண்டு போய் எக்ஸுன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும் ஃபாரில். அப்போ ஃபஸ்ட்டு என்ன வேல்யூஸ் இருக்கோ அது போய் எக்ஸில் ஸ்டோர் ஆகும், எக்ஸு பிரிண்ட் ஆகும். அடுத்து மறுபடியும் 2வது வேல்யூஸ் என்ன இருக்கோ அது எக்ஸில் ஸ்டோர் ஆகும், எக்ஸு பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி தான் ஃபார் லூப்பில் லிஸ்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது ஒயில் லூப்லேயும் நம்ம லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். i=0ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கேன். ஒயில் i லெஸ் தென் லென்த் ஃப்ரூட், அதாவது 0க்கு கம்மியாக இருக்குது லென்த் அப்படின்னா அந்த ஆன்சருக்குள்ளவா அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி ஒவ்வொரு லிஸ்ட்டாக இன்க்ரிமெண்ட் பண்ணு. ஐயோட வேல்யூ 0வாக இருக்கும், 0 + 1 1ன்னு சொல்லும். அப்போ கண்டிஷன்ஸ் வந்து கரெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்கும்போது ஃப்ரூட்டோட வேல்யூ 4ன்னு இருக்கும் லென்த்து யூஸ் பண்ணும்போது. அப்போ அப்படியே ஒவ்வொன்றா பிரிண்ட் ஆகும். அடுத்தது காப்பி அப்படின்னா என்ன அப்படின்னா காப்பி லிஸ்ட்டுன்னு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன் =fruits.copy. அப்போ ஃப்ரூட்ஸில் இருக்கிறது அப்படியே காப்பி ஆகி காப்பி லிஸ்ட்டுக்கு வரட்டும். அந்த காப்பி லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அடுத்தது மேட்ரிக்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. மேட்ரிக்ஸுன்ற வேரியபிள்குள்ளே நெஸ்டட் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ஆன்சர்ஸு கிடைக்கும். லாஸ்ட்டாக வந்து நம்ம மேலே பார்த்தோம்ல ப்ரோக்ராம்ஸு, அந்த ப்ரோக்ராம்ஸுக்கு எல்லா இதுக்குமே ஆன்சர்ஸ் வந்து நான் கீழேயும் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரோக்ராம்ஸோட ஆன்சரையும் அதாவது கொஸ்டினையும் ப்ரோக்ராமையும் சரி அவுட்புட்டையும் சரி நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தர்றேன். நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஓகேவா, இந்த ப்ரோக்ராமை கொஸ்டின் மட்டும் தரேன். வீடியோவை பாஸ் பண்ணுங்கள். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதாக போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நெகட்டிவ் இண்டெக்ஸ், அப் அண்டு, இன்சர்ட்டு, ரிமூவ், இது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு 17 ஃபங்க்ஷன்ஸ் கிட்டே இருக்குது லிஸ்ட்டில். இது 17 ஃபங்க்ஷன்ஸையும் ஒவ்வொன்றா ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லிஸ்ட்டுன்ற கான்செப்ட் ஃபுல்லாக வந்து தரவாயிருவீங்க. ஓகேவா, எதுவும் டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுவேன். இப்போ டிஸ்கிரிப்ஷன்ஸில் நான் உங்களுக்கு ப்ரோக்ராமும் தர்றேன், ஆன்சர்ஸும் தர்றேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.